நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் நான் வாசிக்கிறேன் 12. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். நாம் இம்மட்டும் கர்த்தர் என்ற வார்த்தையிலிருந்து படிப்போம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என்னதுங்க? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியம். இந்த சம்பவத்தை நாம் இதே 7ஆம் அதிகாரத்தை மட்டும் காலையில் நாம் பார்த்தோம். ஆவிக்குரிய அறியாமையை நீக்க உதவி செய்தார். பாவத்தை உணர்ந்து ஜெபிக்கும்படியாய், நீதியின் பக்கம் திருப்பும்படியாய் உதவி செய்தார். 3வது பார்த்தோம், சத்துருவை ஜெயிக்கும்படியான பலவீனமான மக்களை கர்த்தர் பலப்படுத்தி உதவி செய்கின்ற 3 காரியத்தை நாம் பார்த்தோம். இப்போது மாலையும் அதே 7ஆம் அதிகாரத்தை ஒரு 2-3 காரியங்களை மீண்டும் உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். பைபிள் நான் இந்த இம்மட்டும் உதவி செய்தார், அப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, தேவன் செய்தார். அதை ஏன் சாமுவேல் என்னென்னா சாதாரண ஒரு வார்த்தையாக எழுதி வைக்கல. இஸ்ரவேல் மக்கள் காலையில் சொன்ன அடையாளம் தான் அவங்களுக்கு. அவங்க கண்ணில் பார்த்து அடையாளம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், பிதாக்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படின்னா அடையாளம் இருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அதனால தான் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தோமாக்கு காட்டினார். இந்த பருப்பா நான் தான் அதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன் சீஷருக்கு என்ன பண்ணார்? தோமாக்கு அடையாளம் காட்டினார். இந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். ஒரு கல்லை, தூணை வைத்து, எதுக்காக தூணை இந்த கல்லெல்லாம் வைக்கிறான்னா, பின்னால் சந்ததிக்கு கர்த்தர் நேற்று உங்கள் பிதாக்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பின்னாலே தங்கள் சந்ததி அறிய வேண்டும் என்பதற்காக தான் அடையாளத்தை ஏற்படுத்துறார். இதுதான் நீதி. யோர்தானிலிருந்து 7 கற்களை கொண்டு வந்து தோல் மீது அங்கே வச்சுட்டு, அவங்க அதற்கு எதற்காக அந்த கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து பின்னாடி உங்கள் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, யோர்தானை பிரித்து கர்த்தர் செய்தார் என்ற அதிசயத்தை உங்கள் பிள்ளைக்கு சொல்லணும் என்று சொல்லி தான் என்ன பண்ணாங்க, இந்த கல்லை வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபன் புத்திரர், காத்து புத்திரர், மனாசேல பாதி கோத்திரத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு சண்டை போடு இளைப்பாரி இக்கரைக்கு வரும்போது பெரிய ஒரு பீடத்தை கட்டி ஏத் என்று பேர் வச்சாங்க. எதுக்குன்னா, எங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு சொல்லி ஒரு அடையாளத்தை வச்சாங்க. அந்த அடையாளம் என்று இஸ்ரவேல் மக்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருந்தது. இங்கேயும் சாமுவேல் அந்த தூணை வைத்து வரும் நாளிலே மக்களுக்கு தெரியணும் கர்த்தர் என்ன உதவி அவர்களுக்கு செய்தார் என்று சொல்லி. இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே வேதம் சொல்லி திரும்பி பார்க்கணுன்றது தான் வேதம். கர்த்தர் நடத்தி வந்த நடையை மறவாதிருங்கள், எகிப்தில் கர்த்தர் செய்த மறவாதிருங்கள், உன் தேவனாகி கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கார். பிகாஸ் மனுஷனுடைய ஆத்மாவுடைய வேலை என்னன்னா, இந்த ஆத்மா மறந்துடும். அது சங்கீதக்காரன் தாவீது உஷாராக சொல்றார், என்ன ஆத்மாவே. அது ஜபம் கிடையாது. அது நம்ம கடைசியில் ஏதோ பழகிட்டாங்க, அது ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு. அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிறது. நம்ம கடைசி அப்படி முடிக்கிறேன்னா நமக்கு நாமே சொல்கிறேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாட் எ ப்ரேயர், இட்ஸ் எ கன்ஃபஸ். அது ஒரு அறிக்கை. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களை. ஏன்னா அது திட்டு கொட்டது. மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க திட்டு கொட்டையதுன்னா ஆத்மா. அது மறந்துடும். தேவன் செஞ்ச மாம்சத்துக்கு ஆவிக்கு என்னைக்கு என்ன ஆகுது? மறந்துடும். அதனால தான் சங்கீதக்காரர் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அவர் அடையாளம் வச்சார். அப்படி என்ன கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார். இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் காலையில் சொன்னதல்ல, நான் வாசிக்கிறேன். 2 பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பீர்களானால் அந்நிய தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பிலிஸ்துவின் கைக்கு நீங்களாக்கி விடுவார். கவனிங்கள், நான் மறுபடியும் காலையில் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, 20 வருஷம் அங்கே இருந்ததான். எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 20 வருஷம். எங்கே இருந்தது? பெலிஸ்து தேசத்தில் கிடையாது. பெலிஸ்து தேசத்தில் சில மாதங்கள் தான் இருந்தது. அது அங்கேருந்து யோசுவா வயலில் வந்தது.
அந்த பெட்டியை திறந்தாங்க. 50,000 பேர் மேலே செத்தாங்க. இந்த பரிசுத்தமான தேவன் நிற்கத்தக்கது யார் என்று சொல்லி அந்த பெட்டியை கொண்டு வந்து ஒன்று கீரியாத்தாவின் மனுஷர் கூடி வந்து கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டிமிலுக்கு அபிநாதாவின் வீட்டில் வைத்து, இந்த சம்பவம் நடக்கும்போது 20 வருஷம் எங்கே இருந்தது, அதுதான் அந்த வீட்டில் இருந்தது. அவங்களுக்கு அந்த பெட்டி இல்லாததுனால அவங்கள பலி செலுத்தினாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அதுன்னு அவங்க சொல்லவே வேண்டும். பைபிள்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் பெட்டி. நான் கிருபாசத்துலேருந்து மேக தூது மேலேருந்து நான் பதில் தருவேன் என்று சொல்லி தேவன் சத்தியம் பண்ணார். மோச கேட்டேன், வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் போய் சந்திக்கணும், பாவ நிவர்த்தி பண்ணோம், சகல தேசத்தாக இருக்கும். அங்கே அப்போ மக்கள் அழுகுறாங்க, யார் இல்லை நமக்கு என்ன இல்லை கடவுள். ஏன்னா இவங்க அடையாளம் வச்சுருக்கவங்க தான். பெட்டியை பார்த்தா தான் இவங்களுக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். ஆனால் பைபிள் வந்து மக்களுக்கு அடையாளமாக கொடுத்தார் தவிர, கர்த்தரை தொழுது கொள்றவங்க எங்கெல்லாம் உண்மையோடு தொழுது கொள்றாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதர்கள் இன்னும் நினைத்து அழுதாங்கன்னா, யாரு இந்த காலையில் சொன்ன யாரும் நினைத்து அழுத, ஒரே இது ஒன்றுமே புரியல. கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். கர்த்தரை நினைப்பதற்கு, கர்த்தரை நினைச்சு புலம்பிக் கொண்டிருந்தார். 2 காரியம் தான் கர்த்தரை நினைச்சு புலம்பினோம். ஒன்று, கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்தது என்னதுங்க, இப்போ கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்யாதது. இதுதான் விஷயமே. நம்முடைய வாழ்க்கையில் 2, செஞ்சது செய்யாதது. செஞ்சது 2 வகைப்படும், செய்யாது ஒன்று தான் வகைப்படும். இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். செஞ்சது ஒன்று, கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தார். என்ன செஞ்சார், இவர்களுக்கு எங்கேயோ இருந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தாளும் ஒரு தேசத்தை கொடுத்து, நடாத அவருக்கு திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து இவ்வளோ செழிக்க வச்சார். இது நன்மையை செஞ்சார். இவங்க பலகி பெருகினாங்க. அதே கர்த்தர் என்ன செய்தார்னா, கர்த்தர் இவர் யாரை இவரில் பகைச்சார்களோ அவர்கள் கையில் அவரை ஒப்பு கொடுத்தார். இதான் 2 செஞ்சார். ஒன்று, அந்த சந்ததிக்கு அவங்க பிதாக்களுக்கு நன்மை செய்தார். இங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சார்னா, அவங்க செஞ்ச யாருக்கு அவங்க பயந்தாங்களோ, இதான் பாருங்க, பெலிஸ்தர் யாருக்கு பயந்தாங்களோ, எந்த சத்துருவை பார்த்து பயந்தாங்களோ அந்த சத்துரு இவளை ஜெயிக்கும்படியாய் 3 கடைசி வசனம், உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்போ யார் கை கீழே இருந்தாங்கன்னா பெலிஸ்தர் கையில். அப்போ யார் கையில் விற்று போட்டார் தேவன்? பைபிள் சொல்றது நியாயாதிபதிலாம் அந்த கூஷான் ரிஸ்தாவின் கையில் விற்று போட்டார், அவர் கையில் கர்த்தர் விற்று போட்டார் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ யார் கையில் கொடுத்துட்டாருன்னா பெலிஸ்தருக்கு. அதை நினச்சி அழுகுறாங்களாம். என்னது, கர்த்தர் நன்மை செய்தார், இப்போ தீமை இருக்கு, இப்போ அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு அடையாளமே இல்லை, இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் போது, அப்போ என்ன ஒரு மனுஷனும் நீதி என்னென்ன இருந்தாலும் சுற்றி முற்றி பார்த்து யார் மேலே போட்டுருவாங்கன்னா, அந்த மனுஷன், இந்த ஆத்துமா மோசமானது கடைசி மேலே யார் மேலே போட்டுருவோம்? நான் சந்தித்த அநேக மக்களுக்கு கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, கர்த்தரை அப்படி பண்ணாரு, நான் எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ ஜபிச்சேன், எவ்வளோ பண்ணேன், இந்த சூழ்நிலை ஏன் வாழ்க்கையில் வரணும். என்ன நேற்று ஒருத்தர் வீடியோ காலில் என்ன பேசும்போது ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது கேட்டாங்க, ஏன் கர்த்தர் விட்டா, கர்த்தருக்காக வைராக்கிய நின்னோமே, அப்படி பண்ணமே, ஏன் அந்த யோனஸ்தான அற்பமாக ஒரு ஏரோது பட்டயத்தில் வெட்டி சாகும்படியாய் கர்த்தர் அனுமதிச்சார், ஆண்டவருக்காக நிற்கணுமே, கர்த்தர் கைவிட்டாரான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதிலாம் சொன்னேன். ஆனால் சில நேரங்களில் இங்கே என்ன அப்படி சொல்லுதுன்னா, தேவன் எதனால் இங்கே முதல் சம்பவத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல் சம்பவம் அப்பொழுது 3 சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தை யாவரும் நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தர் திருப்பீர்களானால் அந்நிய தேவர்களும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க. அது மொத்தமாக சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. அப்போது உங்கள் நடுவில் யார் இருக்கு? நம்ம லைஃப்பில் மிட்ஸில் முக்கியமான இடத்துல யார் இருக்காங்கன்னா, நீங்கள் நினைக்கிற பெட்டி எங்கேயோ இருக்குது நினச்சி அழுதுன்னு இருக்கிறீங்க. அதை விட்டுருங்க பெட்டியை. உன் வாழ்க்கையில் யார் முதன்மையாக இருக்கிறா? நடுவில் மையத்தில் யார் இருக்கிறா? நடுவே, இந்த சென்டர் பார்ட் ஆஃப் லைஃப். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை யாரையா இருக்கணும்? நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், என்றைக்குமே சொல்லுவேன், பத்த புள்ள மனைவி புருஷன் பொண்டாட்டி அதுவே பணம் பொருளாக வரக்கூடாது. இருந்தால் இந்த கதி தான். எது உனக்கு முதன்மையாக வைக்கிறாயோ அது உன்னை ஆளும். அது ஆளுமானால் கர்த்தர் 2வது ஆயிடுவார். நான் சொல்றேனே, ஒரே பொண்ணு ஒரே பையன் வந்து வயசான காலத்தில் பிறந்தது எவ இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு அப்பாவாக தான் இருக்கணும். ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கணும், மனைவிக்கு புருஷனாக தான் இருக்கணும். மனைவி என்பது நமக்கு சரீரம் தான். நான் இன்னைக்கு சொல்லுவேன், புருஷன் என்பது சரீரம் தான். ஆனால் மனைவி என்பது ஆத்மா கிடையாது, புருஷன் என்பது ஆத்மா கிடையாது. ஒன்லியும் சரீரம் தான். ஆத்மா ஆளுவது கர்த்தரா இருக்கணும். இன்னைக்கு பொண்டாட்டி ஆத்மாவாயிடுறாங்க, புருஷன் ஆத்மாவாயிடுறாங்க. அதையும் குடும்பத்தில் பிரச்சனை.
அவன் கை மேலோங்கி போல சத்ருதன் ஜெயிக்கிற மாதிரி வராங்க. குடும்பத்துல பிள்ளைங்க தெய்வமாயிடுறாங்க, விக்ரமாயிடுறாங்க. பிள்ளைங்க தான் தெய்வமாயிடுறாங்க. உண்மைதானே? நடுவில் யாரு? ஆனா இவங்க சொல்றாங்க கர்த்தர் அங்க இருக்கிறாரு. பரவாயில்லையா, கர்த்தர் எங்கேயோ இருக்கட்டும், உங்க வாழ்க்கைக்கு வேற எது நடுவில் இருக்கு? கர்த்தர் தான் எங்க, கர்த்தர் அங்க இருக்காரு. கர்த்தர் எங்கேயோ பெட்டி இருக்கின்ற ஆராதிக்க கர்த்தர் எப்படி இருக்காரு? பைபிள் சொல்லுது, வானமோட சிங்காசனம், பூமி அவர் எங்கு வியாபித்து இருக்கிறவரா. அவர் பெட்டிக்குள்ள அடங்கி இருக்கிறவர் கிடையாது. அவர் எங்கும் எதிலும் இருப்பவர். உனக்கு தெரியுமே, 40 வருஷம் மேகதூளில் நின்றார், இறங்கி வந்தார். அங்கே எகிப்திலே மோசையோடு இருந்தார், செங்கல்ல பிளந்தார். எவ்வளவு பணம் நியாயாதிபதி நாட்கள்ல எல்லாம் நியாயாதிபதி இருந்தார். மக்கள் இருந்தார், பெட்டியில மட்டும் தான் இருந்தாரா? ஆசாரி குலத்தில் மட்டும் இருந்தாரு. எங்குமே எங்கெல்லாம் நீதி செய்கிறார்களோ, எங்கெல்லாம் கத்த செய்யறாங்களோ அவங்க மத்தியில இருந்தார். சரியா? கத்தர் அங்கதான் இருக்கிறாரு. ஆயா வாழ்க்கை நடுவில் யார் இருக்கா? கத்தர் வாழ்க்கை எங்கேயோ போவதற்கு காரணமே உன் வாழ்க்கையில வேற ஏதோ வந்துட்டு இருக்குது. That's the first point. The midst யார்? பைபிள் உங்கள் நடுவே தேவ மனிதன் பேசுறார். உங்கள் நடுவே உங்க வாழ்க்கையில முக்கியமானது யார் இருக்குது? உங்கள் நடுவே, உங்க நடுவில் இருக்கிற விலக்கி. பைபிள் சொல்லுது, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. இப்போ ஏன் கர்த்தர் பின்னாடி போனார்னா, கர்த்தர் பின்னாடி போல, நீ பின்னாடி வந்துட்ட. என்னன்னா சில கர்த்தர் எங்கேயோ இருக்காரு. ஆமாயா, கர்த்தர் எங்க இருக்காரு தெரியல. நானும் சொல்லியிருக்கேன், உண்மையா கர்த்தர் இருக்க வேண்டியது தான் இருக்கிறேன், நான் தான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ்ரேல் மக்களுக்கு என்ன உதவி செய்தா தெரியுமா? அவங்க யாருன்னு அறியும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. நீ யாருன்னு அறியணும். இல்லைன்னு வை, நீங்க யாருன்னு இப்ப தெரியுது அவங்களுக்கு. நான் யாரு? கர்த்தர் எங்கே தான் இருக்காரு, ஆனா என் நடுவில் கர்த்தர் இல்லையா? காரணம், அவர் அங்கே இருப்பதற்கு அவர் காரணம் அல்ல, அவர் அங்கே இருப்பதற்கு காரணமே என் நடுவில் வேற ஒன்று இருக்கு. அவர் இருக்க வேண்டிய இடத்துல அஸ்தரோத் இருக்குது, அவர் இருக்க வேண்டிய இடத்துல பாகால் இருக்குது. ஆண் பாகால் ஆண், அஸ்தரோத்து பெண். சரிங்களா? ஏதோ ஒன்று பைபிள் இருக்கு. பைபிள் சொல்லுது, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய். அப்ப நீ யாருக்கு ஆராதனை செய்யற? உன் வாயில யார் இருக்கு? கர்த்தருக்காக புலம்புறோம். யார் இருக்குது? கர்த்தர் 20 வருஷமா யாருக்காக புலம்புற? வாயை திறந்தா புலம்புல, ஆனா உள்ள யார் இருக்கா? பைபிள் சொல்லுது, உன் இருதயத்தை நேராக்கி அவருக்கு என் ஆராதனை கர்த்தருக்கே. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் பொய்யான மாயான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் ஏற்படுது போல இன்றைக்கும் சபைக்கு வெளியே இருக்க பெரிய பெரிய ஊழியக்கா செய்யறாங்க. நீ பாண்டா போதும், தூச்சா போதும், ஆயச்சா போதும், கர்த்தர் கொடுத்தா போதும், ஊழியத்துக்கு வந்தா போதும். தட் இஸ் நாட் தி கரெக்ட் ட்ரூத். எங்கேயா வேதம் இருக்குது? இந்த மக்கள் ஆராதனை செய்யலையா? ஆராதனை செஞ்சாங்க. இந்த மக்கள் அழுவலையா? அழுதாங்க. இந்த மக்கள் கத்தது. ஆனால் அதற்கு மேலே என்ன ஆராதனை செஞ்சாங்க பாருங்களேன். பைபிள் சொல்றா, இருதயத்தை நேராக்கி கர்த்தருக்கு நேராக்கி ஆராதனை. உன் வாழ்க்கையில வேற ஏதாவது நீ செய்யற ஆராதனை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதே. என் உள்ள எனக்குள்ள என் இருதய நேரா, என் இதயம் நேர்னா என்னது அர்த்தம்? என் இருதயத்தை நேராக்கணுமா? தேவன் இருக்கிற இடத்துல வேற எது இருந்தாலும் இருதயம் சரிஞ்சு போயிடுச்சு, சாஞ்சு போச்சு. யார் சாய பண்ணினாங்க சாலமோன் இருதயத்தை? கர்த்தருக்கு சிநேகிதன் என்னப்பட்டான். சாலமோனை போல எந்த ராஜாக்கள் இருந்திருக்காங்களா? அவனோட பல மணி நேரம் முழங்கால நிற்கும் போது பேசினாரு. மோசைக்கு அப்புறம் அப்படிப்பட்ட சம்பவம் தாவீது கிட்ட பேசல. அந்த ஆலயத்தை காரியுள்ள வாசம் பண்ண சொல்லிட்டு அவர் முழங்கால ஆசாரிப்பு கூடாட்டில் எப்படி மகிமை இறங்கிச்சோ, கர்த்தராட்டில் மகிமை இறங்கி பல மணி நேரம் ஒரு 2-3 அதிகாரத்தை அவ்வளோ காத்திய கத்திர கடைசியில் அப்படிப்பட்ட மனிதன் எப்படி சார்ந்து போனா? அவர் யாருமா? அவர் பைபிள் சொல்லுது, அவருக்கு ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். நம்முடைய இருதயம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? எதுனா அது என்ன? எப்படின்னா சொல்றேன், கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எது இருந்தாலும் நம் இருதயம் பேக்ல தான் இருக்குது, ஃப்ரண்ட்ல இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில முக்கியமான நம்ம அறிவு என்ன தெரியுமா? உணர்ந்தது தேவன் செய்யற பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பணத்தை கொடுப்பதல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுப்பதல்ல, மகிமையான காரியம் செய்வதில்லை. தம்பி, நீ யாருன்னு அறிகிற பத்தியா? அப்பதான் நீ கர்த்தருக்கு வாழ முடியும். நீ யாருன்னு உணர்ற பத்தியா? அப்பதான் நீ கர்த்தருக்கா நிக்க முடியும். நீ யாரு உணர்ற பத்தியா? அப்பதான் உனக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் 1000 வாக்குறுதி கொடுத்தாலும் நீ யாருன்னு உணர்ற வரைக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் மண் என்று எண்ணுகிறேன் ஐயா. எப்படியா யோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு? நான் அலுப்புனேன். அவர் சொல்றார், மூடனான தெரியாம பேசிட்டேன். கடைசி அதிகாரம், நான் தெரியாம பேசிட்டேன். நீ சகல செய்ய வல்லவர், நான் மூடனாயிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் யோபின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அவன் தன்னை யார் என்று அறிஞ்சாராம். ஏசாயாக்கு எப்போ பெரிய கரை வந்தது? ஐயோ அதமானனே, அசுத்த உதடு உள்ள மனுஷனோட வாசம் பண்ணனே, ஐயோ என் உதடு அசுத்தம். ஏசாயா தீர்க்கதரிசி யார் என்று கர்த்தர் உணர வைத்தாரே, எலியா உணர வைத்தாரு. எலியா பாகால் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒருத்தன் இருக்கு, நீயா? உனக்கு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாடாத. எலியா அறிய வைத்தார். யாரு? எலிசாவை அறிய வைத்தார். ஓ சுனேமியால போறாங்க, அவங்க குழந்தை, ஐயோ கர்த்தர் எனக்கு மறிச்சிட்டாரே, நீ யாரு? ஏன்னா நீ பெரிய ஆயிடக்கூடாது. மோசே அறைய வைத்தார். அவ்வளோ மோசே மற்றவர்களுக்காக ஜெபிச்சு 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 பண்ணும்போது மோசே அழுகுறாரு. ஐயா நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எந்த ஊருக்கு? அந்த நல்ல தேசத்துக்கு. நான் ஜெபிச்சு பச்சு மற்றவங்க போனாங்க மோசைக்கு, ஆனால் மோசைக்கு மோசைக்கு நீ யாரு என்று அறியணும். உதவி செய்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. நீங்க யார்? அந்த யார் என்று அறியாத வரைக்கும் அவங்க யார் கை கீழே இருந்தாங்கன்னா, பெலிஸ்தர் கை கீழே தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் கைக்குள்ளே இல்லை. நல்ல கவனிங்கள், நீங்கள் கர்த்தர் கைக்குள்ளே இருப்பீர்களானால் உன் சத்துரு கை உனக்கு மேலே இருக்காது. நம் கர்த்தர் கையில் இல்லைன்னா வேற எங்கேயாவது இருந்துருவோம். இவங்க கை பைபிள் சொல்லுது. 2 முடிப்போம், நம்ம நேரமே இருக்காது, கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்குது. முதல், நீங்க யார் என்று அறியும்படியாய் இஸ்ரவேல் மக்கள் யார் என்று கர்த்தர் உதவி செய்தார். 2, தேவன் யார் என்று அறியும்படியாய் உதவி செய்தார். ஏன் சாமுவேல் கல்ல வச்சார்? நசுமாவா இம்மட்டு வாழ்வில் பாருமே உதவி செய்த எபினேசர் 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 இதுவரை உதவி நீர். நயா உதவி நீரு? நீ யார் என்று உணர்ந்தீங்களா? நீ ரட்சிக்கப்படாமல் யாரு? நீ ரட்சிக்கப்பட்ட வந்து யாரு? இன்னைக்கு நீ யாரு? அதான விஷயம். டுடே யூ ஆர் யூ. இன்னைக்கு நீ யார்? நேத்து இந்த எப்படி இருந்தா இன்னைக்கு நீ யார்? இன்னைக்கு கர்த்தர் வருவார். ஆனால் அந்த கர்த்தருக்கு முன்பா நிற்கத்தக்க பாத்திரமா இருக்க முடியுமா? பைபிள் சொல்லுது எப்பவும் 2 தான். நீ யாருன்னு உணரணும். 2வது உன் தேவன் யார் என்று உணரணும். தேவன் யார் என்று உணரணும். தேவன் யாரையா நீங்க சொல்லுங்க? தேவன் யார்? அவர் பயங்கரமானவர், அவர் வானம் சிங்காசனம், அவர் பூமி ஒரு பாதபடி, அவர் பரிசுத்தர், அதெல்லாம் எழுதி இருக்குது. உன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், உனக்கும் தேவனுக்கும் உள்ள அனுபவம் என்ன சொல்லுங்க. அந்த வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிக்கிறத நமக்கு தேவை கிடையாது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன? தேவனோட ஒரு மனிதன் தான் யாருன்னு உணர்ந்துட்டான்னு வைங்களேன். இப்போ நான்லாம் உணரும் போது எனக்கு வாழ்க்கை நான் யாருன்னு நீ உணர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் உணர்ந்துட்டா செகண்ட் ஸ்டெப் எங்கே தான் வருவீங்க? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6, அவர்கள் அப்படியே மிஸ்பாவில கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவில சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரன் என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷன் தான் யாருன்னு உணர்ந்துட்டா செகண்ட் எங்கே வருவான்? தேவ சமூகத்தில் வந்து பாவியாக என் மேல். பைபிள் பாருங்களேன், ஒரு மனுஷன் சாகிற நேரத்தில் ஒருத்தனை கர்த்தர் உதவி செய்த யார்? அது சாக போறான் சிம்சோன், தன் பாவத்தை உணர்ந்துட்டாரு. ஒரு பெண்ணால் ஒரு கதி. அந்த மனிதனை போல ஒரு பராக்கிரமசாலி வேதத்தில் கிடையவே தெரியாது. மகா 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 பராக்கிரமசாலி, அவ்வளோ பெரிய ஆள். ஒரு பெண்ணால் கர்த்தர் இருக்க வேண்டிய இருதயத்தில் வேறு ஒருத்தருக்கு நடுவில் கொண்டு வந்து இருதயத்தை ஒரு பெண்ணுக்கு நேராக்கும் போது அபிஷேகத்தை இழந்து தரிசனத்தை இழந்து குருடனாய் மாட்டிக்கினார். கடைசி ஜபிக்கிற இந்த 2 கண்ணுக்காக இந்த ஒரு விஷயம் இறங்குன்னு சொல்லும் போது கடைசியில் அந்த தூணை தள்ளி 3000 பேர் சாவச்சிடான். எந்த நேரத்தில்? அவர் என்னன்னா த கன்ஃபர்ஸ். ஒரு மனிதன் தான் யார் என்று உணர்ந்த பிறகு அவன் அடுத்த ஸ்டெப் தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணுவான்னா அறிக்கை செய்ய வேணும். இதுதான் விஷயம். அறிக்கை செய்ய. தேவன் ஒரு மனுஷனை உணர்த்திட்டாலே நீ அதுக்கப்புறம் சும்மா ஒரு வாய்ப்பாடு போல அந்த ஆராதனைக்கு மாத்திரம் கண்ண மூடி ஆண்டவரே அத்தோடு நீ முடிச்சிட்டீங்கன்னா உனக்கு அத்தோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அங்கதான் கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்பார்க் வச்சு ஸ்டார்ட் பண்றாரு ஃபார் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன காரியம், வேற காரியம் தொடக்கம், ஒவ்வொரு காரியம் தொடக்கம், ஏதோ ஒரு காரியம் எதிர்காலத்தை செய்வதற்காக பற்காட்டில் கர்த்தர் பேசுறார். ஏதோ ஒரு காரியத்தை நாளைக்கு செய்வதற்காக இன்னைக்கு உனக்கு கர்த்தர் உணர்த்துறார். உனக்கு குத்துறாருன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுற.
உன்னை உடைக்கிறாரா நீ ஆசீர்வதிப்பாரு. உன்னை உடைச்சு அழ வைக்கிறாரா ஏதோ ஒரு பத்தர் பெரிய காசு செய்வார். நீ கல்லு போல ஐஸ் போல சும்மாவே இருந்த ஒன்னேல அது வேற யாருக்கு சொன்னு வைங்களேன், உன் வாழ்க்கை தேவன் நினைச்சாலும் செய்ய முடியாது. தேவன் நினைச்சவன செய்ய முடியாது. அப்ப யார் நினைச்சா செய்ய முடியும்? பிசாசு நினைச்சு செய்ய முடியும். தேவன் என் மேல வச்சு திட்டம், காவிய மேல வச்சு திட்டம் தேவன் நினைச்சு தேவனால் செய்ய முடியலன்னு வையேன். ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு என் மேல், நான் செய்வதற்கு நான் இசையிலன்னு வையேன். அப்புறம் யாரை வச்சு செஞ்சிருவாரு? பிசாசு ஈஸியா செஞ்சிருவான். அந்த வேலை செய்ய மாட்டான். ஒண்ணு நம்மளை தேவன் பயன்படுத்தணும், இல்ல அவங்க அதிகமா அழகா இப்ப கர்த்தரை யார் என்று ஒரு மனுஷன் எப்படி கண்ணை எப்படி அறிய வைக்கிறாருன்னா கவனிங்களேன். இது வரைக்கும் அவங்க தேவனை அவங்க வேற எதுவுமா அறிஞ்சிருந்தாங்க. இப்போ அவங்க கரெக்டாக கன்ஃபஸ் பண்ணுறாங்க. நீ எங்கெல்லாம் மக்கள் அறிக்கையிட்டாங்க நீ பாருங்க. எஸ்ராவை பாருங்க, எஸ்ரா புத்தகத்தில் தாவீதை பாருங்க தான் செஞ்ச பாவத்தை, ஆகாப்பை பாருங்க தான் செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டான், மனாசை பாருங்க துர்மார்க்கமன் ராஜா அவன் அறிக்கையிட்டான். அவங்க வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன ஆகி போச்சு? மாற்றம். நீங்கள் வந்தோன்னே இப்போ பைபிள் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ யாருன்னு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தா தெரியுங்களா? இப்போ யாருன்னு வெளிப்படுத்துறா தெரியுங்களா? அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, நல்லா கவனிங்க என்னங்க, த ப்ரெசன்ட் ஹெல்ப். அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஒன்று தான் தேவை, ஒன்றே ஒன்று தேவை. இந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா பைபிள் சொல்லுது 9, அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்கத்தை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தர் நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அடிச்சார். சாமுவேல் சர்வாங்க தகவலை செலுத்தையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை கவனிகள் என்னங்க, பெலிஸ்தர் மேல் அந்நாள் முழங்க பண்ணி அவளை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் யார் என்று அறியும்படியே உதவி செய்தார். நம்ம நினச்சிடும் ஒரு பிரச்சனை வந்துட்டா பாருங்க, ஒரு 20 வருஷமா 10 வருஷமா பிரச்சனை வரணும்னா அந்த பிரச்சனையை மாற்றினா பல வருஷமாக ஆகணும். ஒரு 10 நான் சொல்றது பாருங்க, பல மாதம் ஆகணும், பல வாரம் ஆகணும். இது ஒரு காரியம் மாறினா இது மாறாது. மாறினா பெரிய காரியம் வருங்களா? ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையை தேவன் மாற்றுவதற்கு பல மாதம் வேணாம். ஒரு பெரிய பிரச்சனை தேவன் மாற்றுவது பல நாட்லாம், ஒரே ஒரு நாள் சில மணி நேரம் போதும். எந்த பிரச்சனை 20 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே நம்மளை பிடிச்சி வாட்டியிருந்ததோ கர்த்தர் ஒரே நாளில், ஒரு நாள் என்பது அதிகம், ஒரு சம்பவத்தினால் அதை மாற்ற வல்லவராக இருக்கார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நினைப்பாங்க, இப்போ பாரு நீ முன்னாடி வச்சிருந்த நீ கடவுளை உன்னை என்ன பண்ணுச்சு, எப்படி உணர கர்த்தர் யாருன்னு நம்ம காட்டினாரு. நீ உன்னை பிடிச்சி வச்சிருந்தல, எது பாகாலி அசர்வத்தம், அது உன்னை பிடிச்சிச்சு. எது உன்னை பிடிச்சது? பாகாலம் அசர்வத்து. எந்த கடவுள்? பக்கத்து ஒரு கடவுள். பாகால் யாரோட தெய்வம்னா பெலிஸ்தர் தெய்வம். யாரோட தெய்வம்? நீ அதை பிடிச்ச, அது என்ன பண்ணிச்சு உன்ன? அதை பிடிச்சிச்சு. வெளியே வர முடிஞ்சுதா? முடியல. ஆனால் என்ன போச்சுங்களா, பிடிக்குங்களா? அது உன்னை பிடிக்கும்போது நீ அவர்களுக்கு அடிமையாக இருந்த, அதை நீ விலைக்கு தூக்கி போட்ட பிறகு உன் தேவனாய கர்த்தர் 20 வருஷத்து பிரச்சனையை சில மணி நேரத்தில் முடிச்சுட்டாரு. கரங்குச்சால சொல்லாம ஹல்லேலூயா. இவங்க பலவீனப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருந்தாங்க. வேதனை என்ன சொல்லுதுன்னா பைபிள் சொல்லுது, நான் சில வாசிக்கிறேனே, பைபிள் சொல்லுது 11 முடிக்கலாம். அப்போது இஸ்ரவேலர் மிஸ்பா இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்லகேம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். பைபிள் சொல்லுது என்ன சொன்னா 8 சாமுவேல் நோக்கி நம்முடைய தேவனை கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் படிக்கு அவங்க கெஞ்சினாங்களாம். யாரு? இஸ்ரவேல் மக்கள். எங்களை காப்பாத்தின யார் கை காப்பாத்தணும்? யார் கைக்கு? அப்ப யாரை பார்த்து நான் பயப்படுறேன்? யாரை பார்த்து நான் ஓடுறேன்? யாரை பார்த்து நடங்குறேன்? எந்த பேர் சொன்னா பயப்படுறேன்? இப்ப பாருங்களேன், கர்த்தர் யார் என்று உணர்த்துறார் தெரியுமா? ஐயா, தேவன் உனக்காக யுத்தம் செய்வாயானால் உன் சத்துருகளை நீ ஜெயிக்கும்படியா கர்த்தர் உனக்கு பலப்படுத்துவார். இதான் உதவியே. உதவி என்னையா? சம்பாதிப்புதா? கவனிங்கள், யாரை பார்த்து? ஐயா, பெலிஸ்தரை பார்த்து பயப்படுறோம், பெலிஸ்தர் கையில் இருக்கிறோம், பெலிஸ்தர் பேரை கேட்ட நடுங்குறோம், அவங்கள பார்த்து அஞ்சிரும், அவங்கள பார்த்து ஓடுறோம், அவங்கள ஆடுறாங்க. இப்போ பைபிள் சொல்லுது, பைபிள் 11 அப்போ இஸ்ரவேலர் மிஸ்பா இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்லகேம் பள்ளத்தாக்கு. யாரு ஓடுறா? இப்போ யாரை பார்த்து நாங்கள் ஓடணும்? இப்போ எங்களை பார்த்து யார் ஓடுறா? நாங்க அவங்கள பார்த்து பயந்தையா? இப்போ என்னை பார்த்து யார் பயப்படுறா?
நாங்க துரத்துறோம். அப்ப யார் பார்த்து? பெலிஸ்தர். எந்த பெலிஸ்தர் இஸ்ரவேல் மக்களை மேற்கொண்டார்களோ இப்ப அதே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படியாய் சராசரி சாதாரண மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உச்சல சொல்லாம இந்த உதவியே நம்மளுக்கு தேவை. எந்த பாவத்தில் நம்ம சிக்கிக்கொண்டு ஜெயிக்க முடியலையோ, எந்த பொய்யிலிருந்து வெளியே வர முடியலையோ, எந்த பொறாமை பெருமை வன்கண் தேவையில்லாத காரியத்தை வெளியே வர முடியலையோ, நீங்க அதை வெளியே தூக்கி போட்டு ஆண்டவருக்கு ஒருவரே ஆராதனை நீங்க அறிக்கை செஞ்சு பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் யார் அற்புதர் எப்படி தெரியுமா? எந்த வாய் பொய் சொல்லாம இருக்க முடியாதோ, எந்த இதயம் பெருமை இல்லாம இருக்க முடியாதோ, எந்த வாய் வஞ்சனை செய்யாம இருக்க, அந்த வாயை கர்த்தர் மாத்தி உன்னை ஆச்சரியப்பட வைப்பார். அதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. எந்த பழக்கத்தை என்னால விட முடியலையோ, முடியும் தம்பி. ஓட முடியாதுன்னு கர்த்தர் ஓட வச்ச எப்போ தெரியுமா? ஒரே சிம்பிள் வாழ்க்கை மாற்றம். தொண்டர்ந்து எல்லா மாசமா கர்த்தர் பேசிருக்க மாட்டார். சில நேரங்களில் ஸ்பெஷலாக அவங்களுக்கு அதான் பேசுவார். அந்த பேசுகிற நேரம் என்னன்னா, சிலது தூக்கி போடுங்கப்பா. அவங்க கரெக்டாக பைபிள் சொல்லுது. அப்போது 4 இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு, கவுனிங்கள், பல வருஷமா நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம் இவங்க கிட்ட. யார்கிட்ட? ஆமாம், கவுனிங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியா விட முடியும்? என் ஃப்ரெண்டு கெட்டவன் தான். அப்பா சொல்ல, கெட்ட பையன் விட்டுருப்பா. இல்லைப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருப்பா. இல்லை, அந்த வார்த்தை வரும்போது ஒரே கட்டிங் பண்ணிட்டு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தர் ஒருவருக்கே. அப்படி என்ன அர்த்தம்னா, யார் அவங்க மத்தியில் இருந்தாங்களோ, யார் அவங்க இருதயத்தில் இருந்தாங்களோ தூக்கி போட்டு இப்போ கர்த்தர் மத்தியில் வந்து கர்த்தருக்கு நேராக தங்க இருதயத்தை நேராக கர்த்தருக்கு இருதயத்துக்குள்ளே வைக்கும்போது அவங்க நேராக்கும் போது அவங்க சத்ருவை கர்த்தர் கீழாக்கினார். ஹல்லேலூயா சொல்லாமே. கர்த்தருடைய கருத்தில் நம்ம இருப்போமானால் நம்ம கீழாக மாட்டோம் தம்பி, நீ மேலாகுவே. நீ சாதாரண ஒரு பியூனாக, சாதாரண ஒரு மனுஷியாக, சாதாரண யாராக இருந்தாலும் உனக்குள் கர்த்தர் இருப்பார். ஆனால் பெரிய மனிதர் உன்னை பார்த்து பயப்படும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தார். என்ன உதவி செய்தார்? அவங்க யாருன்னு அறிய உதவி செய்தார். 2, அவர் யாருன்னு அவர் ஜனம் அறியும்படி செய்தார். இன்றைக்கு நமக்கு இந்த மாதம் அதான் தேவை. நம்ம யாருன்னு அறியணும். ஏன் தெரியுமா? ஒருத்த வந்தால் முடிக்கலாம். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைய வேணும், என்ன செய்யணும்? ஏசு சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு தகுவத. அவன் எல்லாம் கேட்டு சொன்னான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கை கொள்கிறேன். அப்போ இயேசு பைபிள் சொல்ல ஒரு இடத்துல அவனை பார்த்து அன்பு கூர்ந்தாராம். அப்பா, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கை கொள்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுவான் பெரிய பணக்காரனா. சிம்பிளாண்டு சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வீட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்போ சிலுவை எடுத்துட்டு யாரு என்னை பின்பற்றுவா. அப்படி சொல்லும்போது பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை யார் என்று அவனுக்கு அடையாளம் காட்டினாராம். நீ நினச்சிக்கின நீ பெரிய நீதிபரர்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு. ஆனால் அந்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம் நீ சம்பாதிச்சது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாம் கேட்கலாம், ரொம்ப சிலருக்கு அது கஷ்டமா இருக்கும். சொத்தெல்லாம் வித்துட்டு உடனே சிலுவை எடுத்து சொன்ன சாதாரண விஷயம். முடியுமா உங்களால்? இங்கே இருக்க சின்ன சொத்து, ஒரு வீடை வித்துட்டு உங்களை வர முடியாது. ஒரு சின்ன வீடை வித்துட்டு வர முடியுமா உங்களால்? வர முடியுமா? ஆனால் ஏன் அப்படி அந்த ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார் தெரியுமா அவனுக்கு? அப்போதான் அவனுக்குள்ள என்னன்னா, தேவன் சொன்ன எல்லா காரியமும் அவன் நான் செஞ்சுட்டேன், தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிருந்தான். இப்போ தேவனுக்கு கிட்ட வரும்போது இப்போ காட்டினார், நீ யாருன்னு பாரியா. அவன் என்ன, நான் சின்ன வயசுல எல்லாம் எந்த வார்த்தை வேதத்தில் சொன்னாலும் அது என்ன பண்ணுவானு எல்லாமே அதெல்லாம் கைவினை. இப்போ அவன் என்னன்னா எல்லாமே கை கொண்டான். ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் சுத்தத்தின்படி செய்து விட்டு வருவதற்கு அவனால் என்ன பண்ண முடியல. அப்படிதான் சொல்கிறாரு, யார் பரலோகத்தில் பேசிக்க முடியாது. எஸ், சில நேரத்தில் அவன் யார் என்பது கர்த்தர் உணர்த்தியும் அவனால் என்ன பண்ண முடியலன்னா அவனை தூக்கி போட்டு வர முடியும். அன்றைக்கு வந்து தான் வைங்களேன், அந்த 12 சீஷனில் ஒரு பிரதானமான சீஷனும் அவன் வந்திருப்பான். எல்லா சீஷனும் அவரை பின்பற்றி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிலரை எழுதலை, எல்லாருமே அவர் பின்னாடி விட்டு வந்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அவன் மாத்திரம் அன்னைக்கு அந்த காரியம் செஞ்சிருப்பானால் அவன் ஒரு பெஸ்ட்டு டிசைப்பிளாக வருங்காலத்தில் வந்திருப்பான். அது மாத்திரம் அவனை யார் என்று உணர்த்தினார். அதே நேரத்தில் அவர் யார் என்று அவர் உணர்ந்தாலும் அவனால் எது பிடிச்சின்னு இருந்த பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுத்த செல்வம் ஐஸ்வர்யம். அது மீன்ஸ் அது என்னன்னா, அது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் வீடை விற்று கொடுத்தனால கொடுத்துட்டு இருப்பான், சொத்தை கொடுத்துருந்தா கொடுத்துட்டு இருப்பான், அது பிரச்சனை கிடையாது. அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சிலுவை எடுத்துன்னு என் பின் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. ஏன்னா அன்றைக்கு சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். என்னதுங்க? ஒரு சிலுவை எடுத்துட்டு எப்படியா வர முடியும்?
அவனுக்கு புரியலையா? காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இந்த பிரச்சனை தான். கர்த்தர் உணர்த்தும் போது புரியாம போறதான் பிரச்சனையே. எத்தனை பேர் சொல்றோம், யோ அது என்ன ஆசீர்வாத தட்டு, அவங்க சொன்னதா புரியல. அது எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்றோம், நாங்க தான் நிக்கிறோம், அது என்னையா லெந்து நாட்களே அவங்களுக்கு புரியலையா? அதுல என்னையா கிறிஸ்துமஸ், அது புரியலையா? அவனுக்கு புரியல. ஆனா அவன் என்ன இருக்கு? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். என்ன புரியல? ஏன் சொன்னார் யார் போக முடியாது? போக முடியாதா? நான் போக முடியன்ற. ஏசா சொன்னார் போக முடியாது, அருண் சொல்றார் போக முடியும். என்ன ஏசாயில பெரியடா? ஐயா ஐஸ்வர்யவானா இருக்கும் தான் போக முடியாது. ஆனால் அவனை காட்ட கனம் பொருந்தி ஐஸ்வர்யம் அரிமத்த ஊரனாகிய யோசேப்பு யார் பணக்காரன்? அவன் பணக்காரன். அவன் பணக்காரனா? யாரு? அரிமத்த ஊரனாகிய யோசேப்பு. அவன் போக இயேசு சரித்தவன காரணம் தெரியுமா? விட்டு வந்தவன் தான் யார் என்று உணர்ந்தவன், தேவன் யார் என்று அறிந்தனால் போக முடியும். இதான் விஷயமே. ஹல்லேலூயா. அரிமத்தவரன் கன பொருந்திய மனுஷன், அதிகாரத்தில் இருந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துக்கு மெயினா இயேசு கிறிஸ்து வரும்போது தனக்காக வச்சிருந்த அந்த பிரதான கடை இயேசுவை அந்த சிலுவையின் மரணத்தை அவர் வாங்கி அடக்கம் பண்ணா அவர் இருக்கிற கூட்டத்திலிருந்து விலக்கப்படுவார். அவர் இருக்க யூதத்திலிருந்து தள்ளப்படுவார். சனகிரிம் கூட்டத்தை இதுல தள்ளப்படுவார். அவர் ஜெபாலத்தில் தள்ளப்படுவார். அது மாத்திரம் இவனும் அவங்க கூட்டம் சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுவார். அதெல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக எது வந்தாலும் விட்டு வந்தாலும் பார்த்தீங்களா? இப்ப சொல்லுங்க ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியும். எப்போ தெரியுமா? நீங்க யாருன்னு உணர்ந்தீங்கன்னா, கர்த்தர் யாருன்னு உணர்ந்தா உங்க ஐஸ்வர்யம் உங்க ஆளாது, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆளுவார். கரங்களே சொல்லுமா, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதம் ஜெபிங்க, நான் யார் என்று உணரணும் ஆண்டவரே. த பர்சன் தேவன் நீங்க யார் என்று உணரணும். நீங்க உணர்ந்தவங்க பிரசன்ட் இப்போ வாழ்க்கைக்கு உணர தேவை. த பிரசன்ட் இப்போ வாழ்க்கைக்கு தேவை. அப்பத்திக்கு இஸ்ரேல் மக்கள் தேவையே யார்கிட்ட இருந்து விடுதலை பெறணும்? பெலிஸ்தர் கிட்ட. அந்த மக்களை விடுதலை பெற்று கொடுத்துட்டாரு. ஃப்ரீடம், ஃப்ரீ. உங்கள் வாழ்க்கைக்கு எது? வாழ்க்கையில் சில விஷயத்தை தூக்கி முடியல, சில காரியங்கள் நம்ம கட்டி போட்டே இருக்க, அது அவர் கட்டி போடல, ஏதோ ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்குது. இந்த மாலையில், இந்த மாதத்தின் முதல் நாளில் எவையை நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அதை நீங்க தூக்கி போட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்.